கந்த சஷ்டி கவசத்தை 36 முறை பாடினாள். வயறு வலியா? ஐயையோ தாங்க முடியாதே என பயந்து, முருகா என் வலியை அகற்ற மாட்டாயா என கதர்பவர்களும் உண்டு. மற்ற பெண்களைப் போல என் வயரும் வலிக்காதா என்று மகப்பேறு வேண்டி உருகுபவர்களும் உலகில் உண்டு. இந்த இரண்டுக்கும் மருந்தாய் இருப்பதுதான் கந்த சஷ்டி கவசம். இந்த கவசமே வயிற்று வலியில் தவித்து முருகனால் குணம் பெற்ற கவிராயர் ஒருவர் பாடியதுதான். பாலதேவராயர் என்பது அவரது பெயர். இவர் பெங்களூருவில் வியாபாரம் செய்து வந்தார். முருக பக்தி காரணமாக பழனிமலைக்கு அடிக்கடி வந்தார். ஒருமுறை இவர் பழனிமலையை கிரிவலம் வந்தபோது பல வகை நோய்களால் பீடிக்கப்பட்ட மக்களைக் கண்டு மனம் நொந்தார். இவர்களுக்கெல்லாம் விடிவு காலம் வர வேண்டும் என முருகப்பெருமானை வேண்டி பாடியதுதான் கந்த சஷ்டி கவசம். இந்த கவசம் பிறந்ததற்கு மற்றும் ஒரு காரணமும் சொல்லப்படுகிறது. பாலதேவராயர் கடும் வயிற்று வலியால் அவதிப்பட்டார். மருந்துகள் எதுவும் பலனளிக்கவில்லை. அவர் திருச்செந்தூர் வந்து முருகப்பெருமானை உள்ளம் முருகி வழிபட்டார். அப்போது கந்த சஷ்டி விரத காலம். 6 நாட்கள் தங்கி விரதமிருந்து வழிபட்டார். தினமும் தியானத்திலும் ஆழ்ந்தார். கந்த சஷ்டி என்று முருகப்பெருமான் அவருக்கு காட்சியளித்து வலியை போக்க அருள் செய்தார். இதையடுத்து ஈரோடு அருகிலுள்ள சென்னிமலைக்கு வந்த அவர் கந்த சஷ்டி கவசத்தை அங்குதான் இயற்றினார். கவிராயரின் பிறப்பும் சஷ்டி கவசத்தை அவர் இயற்றியது குறித்த தகவல்கள் அனைத்தும் அனுமானங்கள்தான். எனினும் கந்த சஷ்டி கவசத்தை அவர்தான் இயற்றினார் என்பது, ஏனெனில் பாலதேவராயன் பகிர்ந்ததை என்ற சஷ்டி கவச வரி இதை நிரூபிக்கிறது. கந்த சஷ்டி விரதம் பெரும்பாலும் குழந்தை பேருக்காகவே அனுஷ்டிக்கப்படுகிறது. குழந்தை இல்லாத குறையை பெரும் குறையாக கருதுவர் பெண்கள். எங்களுக்கும் வயர் வலிக்காதா என ஏங்குவர். ஆக வயர் வலிக்காகவே பிறந்த பாடல் கந்த சஷ்டி கவசம். இன்று தமிழகம் எங்கும் கந்த சஷ்டி கவசம் ஒலிக்காத ஊர்களே இல்லை. இதை தினமும் 36 முறை அமர பக்திபூர்வமாக பாடினால் எந்த ஒரு செயலிலும் வெற்றி பெறும். நிதானமாக பாடினால் 36 முறை பாடி முடிக்க 7 மணி நேரம் ஆகும். இடைவெளி எடுத்துக்கொண்டும் பாடலாம்.